So hey everyone, welcome back to channel, welcome back to our ride with Kali. So இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம வந்து தமிழ்ல பார்த்த மாதிரி ABS வந்து ஆன் ஆஃப் பண்றது எப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். ஸோ நான் லாஸ்ட் வீடியோல பாத்தீங்கன்னா இந்த ஃபாக் லைட்ஸ் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். பைக்ல வந்து ஃபாக் லைட்ஸ் மாட்டும் போது வந்து நான் என்ன சொல்லியிருந்தேன்னா நம்ம வந்து நம்மளோட ABS ஆன் ஆஃப் சுவிட்ச் வந்து எப்படி நம்ம BS-4 பைக்ல வந்து பண்றது. பிகாஸ் BS-4ல பாத்தீங்கன்னா ரெண்டு வெர்ஷன் இருக்கு, வித் ABS அண்ட் வித்வுட் ABS. 2018 நவம்பருக்கு அப்புறம் வந்த வண்டி எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா ABS இருக்கும், பட் அதுல வந்து ஆன் ஆஃப் சுவிட்ச் கிடையாது. ஒன்லி BS-6 வெர்ஷன் மட்டும் தான் ஆன் ஆஃப் சுவிட்ச் கொடுத்திருக்காங்க. பட் BS-6 அண்ட் BS-4 வந்து ECU சர்க்யூட் எல்லாம் செக் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு ரெண்டுக்கு வந்து ரொம்ப வித்தியாசம் கிடையாது. ஒரு ஆன் ஆஃப் சுவிட்ச் மட்டும் தான் போட்டிருக்காங்க. சோ அதுவும் வந்து நம்மளே வந்து பாத்தீங்கன்னா மேனுவலாவே போட்டு பண்ணலாம். பிகாஸ் BS-6ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோலே பாத்தீங்கன்னா கொடுத்திருப்பாங்க. ஸோ நம்ம வந்து அந்த சிஎன்சி நம்ம லாஸ்ட் வந்து ஃபாக் லைட்ஸ் பார்த்துருப்பீங்க, சிஎன்சி சுவிட்ச் மாதிரி ஒன்று போட்டு பார்த்தீங்களா. ஸோ அதே சுவிட்ச் வந்து யூஸ் பண்ணி இப்போ நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது வந்து ஆல்மோஸ்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் டெக்னிக்கல் டிஐவாக தான் இருக்க போகுது. ஸோ நீங்களும் வந்து இந்த சுவிட்ச் வந்து நீங்கள் உங்ககிட்ட அந்த ஹிமாலயன் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் போட்டுக்கலாம். அண்ட் உங்களால் முடியலாம் உங்ககிட்ட உங்க நியர்பை இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு மெக்கானிக் ஷாப்பாக இருக்கட்டும், இல்லை வந்து ஏதாவது மாடிஃபிகேஷன் ஷாப்பாக இருக்கட்டும், அவங்க அதை போயிட்டு இந்த வீடியோ காமிச்சிங்கன்னா கண்டிப்பாக அவங்க வந்து பண்ணி கொடுப்பாங்க. அண்ட் இதில் என்னென்ன ரிக்வயர்மெண்ட்ஸ் தேவைப்படுது, அதாவது லைக் வந்து சுவிச்சஸ் அண்ட் அதர் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, நீங்கள் போய் வாங்கிக்கலாம். அண்ட் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம எப்படி வந்து அந்த சுவிட்ச் வந்து இன்ஸ்டால் பண்ணி சொல்லி பார்க்கலாம். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து நம்மளோட டேங்க் வந்து ரிமூவ் பண்ணணும். பிகாஸ் டேங்க் கீழே தான் வந்து வயரிங் ஃபுல்லாக போகும். அண்ட் வயரிங் வந்து இந்த இடத்துல வந்து வரும். அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து நம்மளோட ஃபியூஸ் பாக்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து டேங்க் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ டேங்க் ஓப்பன் பண்ணிட்டு நான் மோட்டோ பிளாக் செட்டப் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு சொல்றேன் எப்படி நீங்கள் வந்து இங்கேருந்து, அதாவது இந்த இடத்துல சுவிட்ச் இங்கே தான் நம்ம சுவிட்ச் பண்ண போகிறோம். ஸோ இதே மாதிரி தான் சுவிட்ச் இருக்க போது, நம்ம கிட்ட சிஎன்சி சுவிட்ச் இருக்கு, நான் காமிக்கிறேன். ஸோ இதே மாதிரி சுவிட்ச் இங்கே வரப்போது. அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃப், ABS ஆன் ஆஃப். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது என்னன்னு சொல்லி உங்களுக்கு காமிக்கிறேன். ப்ளஸ் அது இல்லாமல் உங்களுக்கு வந்து ப்ராக்டிக்கலாகவே நான் வந்து ABS ஆன் பண்ணிட்டு எப்படி வந்து பைக் ஸ்கிட் ஆகுது இல்லையான்னு சொல்லி காமிக்கிறேன். அண்ட் ABS ஆஃப் பண்ணிட்டு எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இருக்கு அதுன்னு காமிக்கிறேன். ஸோ வாங்க ஃபர்ஸ்ட் நம்ம வந்து டேங்க் ரிமூவ் பண்ணிக்கலாம். அண்ட் சீட் ரெண்டையும் ரிமூவ் பண்ணிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நம்ம வந்து மோட்டோ பிளாக் செட்டப்ல போய்க்கலாம். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டேங்க் ஓப்பன் பண்ணிட்டோம். ஸோ டேங்க் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்மளோட சுவிட்ச், சிஎன்சி சுவிட்ச் வந்து இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஸோ இன்ஸ்டால் பண்ணி இந்த மாதிரி வயரை இப்படி கொண்டு வந்து இந்த மாதிரி ஒரு இது பண்ணியிருக்கேன். ஸோ இது என்னன்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்து நீங்கள் இந்த சிஎன்சி சுவிட்ச் வாங்கும்போது அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு கப்ளிங் கொடுப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீமேல் கப்ளிங். இந்த மாதிரி வயர் கொடுத்துருவாங்க. அந்த 3 பின் உள்ள தெரியுது பாருங்க, இந்த மாதிரி 3 பின் கொடுத்துருவாங்க அவங்களே. இந்த 3 பின் நான் தான் ஃபிக்ஸ் பண்ணேன், உங்களுக்கு எப்படி வேணாலும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மேல் அடாப்டர். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்கிராப்ல இருந்து எடுத்தேன். ஸோ நிறைய வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து பழைய மெக்கானிக் ஷாப் போனீங்கனாலே, பழைய மெக்கானிக் ஷாப் போனீங்கனாலே அவங்கள்ட்ட பார்த்தீங்கன்னா பழைய வந்து ஹார்னஸ் கிட் இருக்கும், அந்த முழுக்க வயரிங் கிட் தெரியுமா, அதில் வந்து அவங்க வந்து இந்த மாதிரி வாங்கிக்கிங்க. நான் ஒரு 5-6 பீஸ் வாங்கினேன். அதாவது இந்த 2 கனெக்டர் சொல்லி பேரா வந்து 5-6 பீஸ் வாங்கினேன். எனக்கு வந்து 50 ரூபாயில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 10 பீஸ் கொடுத்தாங்க அந்த மாதிரி. ஸோ இது என்ன ஆகும், நீங்கள் வந்து லைட் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டேப் அடிக்க தேவையில்லை, உங்களுக்கு வந்து பிளக் அண்ட் ப்ளே சிஸ்டம் மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து இந்த மாதிரி பிளக் அண்ட் ப்ளே சிஸ்டம் பண்ணிடுவேன். அண்ட் இங்கேருந்து இப்போ நான் வயர் இழுக்க போகிறேன், வயர் இழுத்து இந்த ஃபியூஸ் பாக்ஸ் கனெக்ட் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஃபியூஸ் பாக்ஸ் வந்து உங்களுக்கு கனெக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் இந்த மாதிரி வந்து கனெக்ஷன் கொடுக்குன்னு சொல்லிட்டு. பிகாஸ் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப குழப்படியாக இருக்கும். ப்ளஸ் இதில் பார்த்தீங்கன்னா இந்த லைட் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் பண்ண, அதாவது ABS வந்து நம்ம ஆஃப் பண்ணேன்னா இந்த லைட் வந்து எரியும். அண்ட் ABS ஆன் பண்ணால் அந்த லைட் எரியாது. ஸோ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா வண்டி ஆன் பண்ணோடனே ABS ஆனில் தான் இருக்கும். ஸோ அகைன் நான் சொல்கிறேன், நல்லா தெளிவாக கேட்டீங்க. நான் கீ ஆன் பண்ணதுக்கப்புறம் ABS ஆனில் தான் இருக்கும். நான் வந்து ரன்னிங்கில் எங்கேயாவது ஆஃப் ரோடு வரும்போது ABS ஆஃப் பண்ணால் தான் இந்த லைட் எரியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 கலர் தெரியும் பாருங்க, ரெட், ப்ளூ, பிளாக். ஸோ பிளாக் பார்த்தீங்கன்னா வந்து ஆக்சுவலி வந்து சப்ளை, இது வந்து சப்ளைன்னு சொல்லுவாங்க. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கலர் வந்து லோடுன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம வந்து இப்போ வந்து சுவிட்சில் இருந்து, அதாவது அந்த ஃபியூஸ் பாக்ஸ் வந்து இந்த இடத்துல தெரியுது பார்த்தீங்களா, இந்த 5 amps ஃபியூஸ் பாக்ஸ் இருந்து 5 amps ஃபியூஸ் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சப்ளை வரும். ஸோ அந்த சப்ளை என்ன பண்ண போறோம்னா நம்ம இந்த பிளாக்ல கனெக்ட் பண்ண போறோம். ஸோ சப்ளைலேருந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு வயர் வந்து கனெக்ட் ஆகி என்ன ஆகும்னா இந்த லோடுக்கு போகும். ஸோ இந்த ப்ளூ கலர் வயர், அதாவது அங்கே அந்த இன்புட் பாருங்க, இன்புட்ல இந்த ப்ளூ தெரியுது பார்த்தீங்களா. ஸோ இது வந்து அவுட்புட். இந்த ப்ரௌன் கலர் வயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிரவுண்டுக்கு போகும். கிரவுண்ட்னா நீங்கள் இந்த நெகட்டிவ்ல எங்கேயாவது பாடியில் எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ இதெல்லாம் நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் தெளிவா. பிகாஸ் இப்படி நான் சொன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரியாது. ஸோ ரொம்ப சிம்பிள் ப்ரோ, நீங்கள் வந்து வீட்லேயே இந்த ஃபிக்ஸ் பண்ணலாம், ஒன்றும் பெரிய எதுனா டஃப்னா கிடையாது. ஸோ இந்த வயரிங் ஃபுல் நான் பண்ணிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட ஒரு 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் இந்த ஒர்க் நான் முடிச்சேன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம ABS-ஓட சுவிட்ச். ஸோ இந்த வயர் வந்து ரொம்ப சிம்பிளாக கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நான் பிளக் அண்ட் ப்ளே டைப் கொடுத்துருக்கேன், நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி. ஸோ நமக்கு இந்த சிஸ்டம் வேணும்னா நம்ம ரிமூவ் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் இந்த இடத்துல ஒரு டம்மி போட்டு ஜாயின் மாதிரி கனெக்ஷன் கொடுத்துட்டா கண்டினியூஸாக இதை பார்த்தீங்கன்னா வந்து ஆஸ் யூஷுவல் என்ன ஒர்க்கிங்கோ அந்த மாதிரி ஆகிடும். ஸோ பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வயரிங் கட் பண்ணல. இங்கே நீங்கள் நிறைய வயர் பார்க்கலாம். இது எல்லாம் பார்த்தீங்கன்னா பிளக் அண்ட் ப்ளே சிஸ்டம். பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கிளிப் இருக்கு பாருங்க, இதுவும் பிளக் அண்ட் ப்ளே சிஸ்டம். ஸோ எல்லாமே பிளக் அண்ட் ப்ளே சிஸ்டம். இந்த நான் பண்ணக்கூடிய வயரிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களோட வாரண்டி வந்து எந்த விதத்துலையும் பார்த்தீங்கன்னா வாய்ட் ஆகாது. ப்ளஸ் இந்த ABS-ஓட சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் தெளிவாக சொல்லிக்கிறேன். பிகாஸ் நானும் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி என்னாச்சுன்னா என்னோட ஃபியூஸ் வந்து டக்குன்னு வந்து அந்த 5 amps ஃபியூஸ் வந்து அடி வாங்கிருச்சு.
ஸோ நல்லா தெளிவாக பார்த்துங்க. பிகாஸ் நீங்கள் வயரிங் பண்ணும்போது சம்டைம்ஸ் ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது இப்படி ஆகும். பிகாஸ் இந்த பர்டிகுலர் நான் பண்ண இந்த ஏபிஎஸோட ஒர்க் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் கிடையாது. யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் மட்டும் பண்ணியிருக்காரு, பிடிஆர் லக்ஷு. பட் அவங்களும் பார்த்தீங்கன்னா வயரிங் எப்படி பண்ணணும்னு சொல்லவே கிடையாது, ரொம்ப சீக்கிரட்டாக வச்சுருந்தாங்க. ஸோ அந்த வயரிங்கோட ஃபுல் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து வீடியோட எண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டயக்ராம் கொடுக்குறேன். ப்ளஸ் இந்த ஒர்க் நான் பண்ணாத பார்த்தீங்கன்னா தெரியாமல் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெட்டு, பிளாக் அண்ட் ப்ளூ 3 வயர் தெரியும் பாருங்கள். ஸோ இந்த வயரை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அதே மாதிரி பார்த்துங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு க்ரீனு, ஒரு ப்ரௌன் அண்ட் ஒரு வந்து க்ரீன் ப்ளஸ் எல்லோ கலர் கோடு போட்டு ஒரு வயர் இருக்கு பாருங்கள். நான் தெளிவாக சொல்கிறேன். இந்த ரெட் கலர் வயர் பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் வயரு. ஸோ இந்த க்ரீன் வயரில் தான் என்ன பண்ணியிருக்கேன்னா நான் வந்து இங்கே பாருங்கள், இந்த க்ரீன் வயரில் பார்த்தீங்கன்னா என்னோட வந்து ரெட் கலர் வயர், அதாவது இந்த கேபிள் 2.5 ஸ்கொயர் mm கேபிளில் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் 2 கோர் தான் வரும். ஸோ நான் 3 கோர் வயர் இல்லை என்கிட்ட, அதனால் வந்து இது மாதிரி வாங்கிட்டேன். நீங்கள் எந்த எலக்ட்ரிக் கடைக்கு போனாலுமே இந்த மாதிரி வந்து 3 கோர் வயர் கேளுங்க, 0.5 ஸ்கொயர் mm வயர், அது போதும் உங்களுக்கு. இல்லைனா நீங்கள் தனித்தனியாக 3 வயர் வாங்கலாம். பட் அது கொஞ்சம் கேரமாக இருக்கும், பின்னாடி வயரிங் தான் ரொம்ப கொஞ்சம் இருக்கும். இதுக்காக தான் நான் வந்து இந்த மாதிரி வாங்கியிருக்கேன். நீங்கள் வந்து முடிஞ்சுன்னா 0.5 ஸ்கொயர் mm 3 கோர் வாங்கிக்கிங்க. ஸோ இந்த ரெட் கலர் வயர் பார்த்தீங்கன்னா இதில் வந்து க்ரீன் கலர் வயர் பாருங்கள், உங்களுக்கு தெரியும் பாருங்கள் இந்த க்ரீன் கலர் வயர். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் வயர் கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த வயர் இப்படியே நேராக இங்கே போய் இந்த இடத்துல வருது பாருங்கள், இங்கே வரும். இங்கே வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸு கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஃபியூஸ் கனெக்ஷன் இருக்கும். ஸோ இந்த பாக்ஸு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வந்து ஒரு ரெட் கலர் அண்ட் ஒயிட் கலர் இருக்கும், அண்ட் இந்த மாதிரி ஆரஞ்சு கலர் அண்ட் ஒயிட் கலர் இருக்கும். ஸோ நம்ம இந்த ஆரஞ்சு கலர் இந்த ஒயிட் கலர் வயர் மட்டும் ரிமூவ் பண்ணிக்கலாம். பிகாஸ் இதுதான் பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ்க்கு வந்து சப்ளை போகிறது, அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ்க்கு இன்லெட் போகிறது, அதாவது பவர் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி இந்த ஆரஞ்சு அண்ட் ஒயிட் கலர் வயர் கனெக்ட் பண்ணி எடுத்துருங்க, பின் பண்ணி எடுத்துருங்க. பின் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி வந்துடும். ஸோ இதில் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ரெட் கலர் வயர், அதாவது சப்ளை வயர், இதுதான் வந்து அதாவது இதுதான் வந்து ஃபியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்லெட் போகுது, ஏபிஎஸ் மோட்டருக்கு போகுது ஆக்சுவலி இந்த கேபிள். ஸோ அதோட வந்து நான் சப்ளை எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் இந்த ரெட் கலர் வயர் வந்து இதில் வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து ஹீட் ஸ்ட்ரிங் இருந்துச்சுன்னா ஹீட் ஸ்ட்ரிங்லாம் டேப் பண்ணிங்க. பெட்டர் நீங்கள் ஹீட் ஸ்ட்ரிங் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து வாட்டர் ப்ரூஃப் ஆகிடும். இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிடுங்க. அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ உள்ள 5 ஆம்ஸ்க்குள்ள பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இது இந்த மாதிரி ஃபியூஸ் நான் வந்து உள்ள ப்ளக் பண்ணிட்டேன். ஸோ பாக்ஸில் ப்ளக் பண்ணிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் கலர் வயர் போகுது பாருங்கள். ஸோ இந்த பிளாக் கலர் வயர் வந்து இதில் கொடுத்து உள்ள இந்த மாதிரி ஒரு லக்ஸ், இந்த மாதிரி லக் நீங்கள் போய் எந்த எலக்ட்ரிக்கல் கடையில் கேட்டாலும் கொடுப்பாங்க, ஃபோட்டோ எடுத்துக்கங்க. ஸோ இந்த மாதிரி லக்ஸை வந்து நான் வந்து உள்ள அப்படி இன்செர்ட் பண்ணிட்டு இந்த பிளாக் கலர் கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ பிளாக் கலர் பாருங்க, இந்த பிளாக் கலர் அப்படியே ட்ரேஸ் பண்ணிட்டே போனீங்கன்னா இந்த கேபிள் அப்படி வந்து இந்த இடத்துல பாருங்க பிளாக் கலர் வயர், இந்த பிளாக் வந்து இந்த க்ரீன் அண்ட் எல்லோவில் கனெக்ட் பண்ணிருக்கேன். அண்ட் இது பார்த்தீங்கன்னா சுவிட்சில் வந்து 3 வயர் வரும், ரெட், பிளாக் அண்ட் ப்ளூ. ஸோ இந்த ப்ளூவில் வந்து நான் கனெக்ட் பண்ணிட்டேன். நீங்கள் இந்த கிளிப்பு வந்து உங்களுக்கு கிடச்சுன்னா நீங்கள் வந்து எந்த ஒரு மெக்கானிக்கல் கடையில் போயிட்டாலுமே உங்களுக்கு பழைய ஹார்னஸ் வயர்லேருந்து ஸ்கிராப்லேருந்து கட் பண்ணி கொடுப்பாங்க. இந்த மாதிரி 3 பின் எடுத்துக்கங்க. ஸோ அந்த பிளாக் கலர் பார்த்தீங்கன்னா நேராக வந்து இந்த மாதிரி ஒரு ப்ளூ கலர் வயரில் கனெக்ட் பண்ணி நேராக வந்து நான் பேட்டரியில் கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ என்ன ஆகும்னா நான் வந்து இப்படி சுவிட்ச் ஆன் பண்ணதுக்கப்புறம் என்னோட ஏபிஎஸ் ஆஸ் யூஷுவல் ஆனில் தான் இருக்கும். நான் இந்த சுவிட்சை வந்து ஆன் பண்ணால் என்னோட ஏபிஎஸ் ஆஃப் ஆயிரும். இந்த லைட் எரியும் பாருங்கள். ஸோ இந்த கனெக்ஷன் நீங்கள் மாற்றி கொடுத்தீங்கன்னா ஒழுங்காக வந்து இந்த லைட் எரியாது. நல்லா தெரிஞ்சுங்க. இந்த கனெக்ஷன் மறுபடியும் பார்த்துக்குங்க. மறுபடியும் வேணால் பாஸ் பண்ணி வேணால் கூட இந்த கனெக்ஷன் வந்து நீங்கள் வந்து நான் சொல்கிறது வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். அண்ட் இந்த கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா நான் வந்து தனியாக உங்களுக்கு வந்து இந்த வீடியோட எண்டில் வந்து டயக்ராம் கொடுக்குறேன். அந்த டயக்ராம் நீங்கள் வந்து ப்ராப்பராக நீங்கள் வந்து அதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் எலக்ட்ரிக் வயர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஏபிஎஸ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் இங்கே லைட் எடுத்து பாருங்கள். ஸோ ஏபிஎஸ் வந்து இப்போ நான் ஆன் பண்ணிட்டேன். ஸோ என்னோட ஏபிஎஸ் ஆனில் இருக்குது. ஆன் பண்ணால் அந்த லைட் எரியாது. வாங்க உங்களுக்கு நான் வந்து ப்ராக்டிக்கலாகவே காமிக்கிறேன். ஏபிஎஸ் ஆன் பண்ணால் எப்படி வந்து உங்களை டயர் வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சி அது ஸ்டாப் ஆகி நிற்கும், பிரேக் பிடிக்கும். அண்ட் ஏபிஎஸ் வந்து நான் ஆஃப் பண்ணிட்டேன்னா அவங்களோட வந்து ஸ்கிட் ஆகிட்டே போகும். ஸோ உங்களுக்கு காமிக்கிறவாங்க பார்க்கலாம். ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஏபிஎஸ் ஒர்க் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ நான் உங்களுக்கு ட்ரையல் காமிக்கிறேன். ஸோ பிஃபோர் தட் உங்களுக்கு காமிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா ஏபிஎஸோட இக்னிஷன் இங்கே எந்த ஏபிஎஸ்ன்னு காமிக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே ஏபிஎஸோட இண்டிகேஷன் காமிக்கும் பாருங்கள். பார்த்தீங்களா? ஸோ ஏபிஎஸோட இண்டிகேஷன் காமிக்கிறது மீன்ஸ் வாட், ஏபிஎஸ் வந்து இப்போ ஆஃப் ஆகிடுச்சு. அண்ட் ஏபிஎஸ் ஆன் பார்த்தீங்கன்னா இங்கே லைட் எரியும். இப்போ நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன், மூவ் பண்ணினேன் பாருங்கள், ஆஃப் ஆகிடுச்சு பாருங்கள், இண்டிகேஷன் ஆஃப் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ ஏபிஎஸ் ஆன் பண்ணால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த சுவிட்சில் வந்து பார்த்தீங்கன்னா லைட் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். அண்ட் இப்போ நான் ஏபிஎஸ் ஆஃப் பண்ண உடனே இந்த இடத்துல சுவிட்ச் பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி தான் நான் வந்து சிஸ்டம் செட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பாருங்கள் ட்ரையல் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ அங்கே வந்து என்னோட மொபைல் கேமரா வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கு. இப்போ பாருங்கள் இது வந்து வண்டி பார்த்தீங்கன்னா பிரேக் பிடிச்சி நிற்கும் பாருங்கள். பிரேக் பிடிச்சி நிற்கிது. இப்போ பாருங்கள் என்னோட ஏபிஎஸ் வந்து நான் ஆஃப் பண்ணிடுறேன். நீங்கள் பாருங்கள் என்னோட ஏபிஎஸ் வந்து ஆஃப் பண்ணுறேன் பாருங்கள். ஆஃப் பண்ணிட்டு ஏபிஎஸ் உங்களுக்கு இந்த இண்டிகேஷன் தெரியும் பாருங்கள். ஸோ இப்போ பாருங்கள் எப்படி பிடிக்குது பாருங்கள், பிரேக்கு ஸ்லைட் ஆகும் பாருங்கள். ஓ மை காட்.
ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக நினைக்கிறேன். பிகாஸ் என்கிட்ட வந்து இன்னொரு கேமராவில் இன்னும் உங்களுக்கு வந்து இன்னொரு என்ன சொல்கிறது இன்னும் ப்ரீஃபாக காமிக்கிறது என்கிட்ட வேறு கேமரா கிடையாது. அண்ட் மார்னிங்லேருந்து நான் வந்து இதுக்காக வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், பயங்கர டயர்ட் ஆகிட்டேன். முடிஞ்சு இன்னொரு vlogல வந்து இன்னும் வந்து டீசெண்டாக இன்னும் நான் உங்களுக்கு வந்து ரெண்டையுமே டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி நான் ஒரு vlog செய்கிறேன். ஐ மீன் டிப் ஆஃப் தி வீக்கில் தான் உங்களுக்கு செய்கிறேன் கண்டிப்பாக. அதாவது ஏபிஎஸ் ஆன்ல இருந்தால் எப்படி இருக்கும், ஏபிஎஸ் ஆஃப்ல இருந்தால் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நான் ஒரு வீடியோ பண்ணேன். அண்ட் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஐ மீன் தமிழ் மோட்டோ vlog தமிழில் வந்து இந்த BS-4க்காக வந்து ஆன் ஆஃப் பண்ணுற சுவிட்ச்க்காக ஐ மீன் ஏபிஎஸ் ஆன் ஆஃப் பண்ணுற வீடியோ வந்து அவைலபிளே கிடையாது. நம்ம தான் ஃபஸ்ட் டைம் பண்ணியிருக்கோம். ஆல்மோஸ்ட் பைக் வாங்கி ஒரு 6 months வந்து நான் வந்து இதுக்காக R&D பண்ணிட்டு இருந்தேன். ஐ மீன் இது பண்ணால் வந்து வண்டியில் ஏதாவது வாரண்டி வாய்ட் ஆகுமா இல்லை ஈஸியில் வந்து ஏதாவது வந்து டிஃபிகல்ட்டிஸ் வருமானு சொல்லி பார்த்தேன். பட் கிடையாது. BS-6ல பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் இந்த இடத்துல சுவிட்ச் கொடுத்துருப்பாங்க ஏபிஎஸ் ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு. நம்ம வந்து அதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மேனுவலாக கொடுத்துருக்கோம். அண்ட் கண்டிப்பாக இங்கே வந்து டேங்கியில் வந்து பார்த்தீங்கன்னா பிளக் அண்ட் ப்ளே சிஸ்டம் இருக்குது. உங்களுக்கு வேணானா கூட நீங்கள் வந்து அதை வந்து இது பண்ணிக்கலாம். ஐ ஹோப் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். அண்ட் வீடியோட எண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டயக்ராம் கொடுக்குறேன். முடிஞ்சுனா இன்னொரு செகண்ட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வயரிங் வந்து இன்னும் ப்ரீஃப் எக்ஸ்பிளைன் நான் ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கு வேணா நீங்கள் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா உங்களுக்கு தெரியும் என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் அண்ட் உங்களோட ஹிமாலயன் ஃப்ரெண்ட்ஸ்க்கு அந்த வீடியோ வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. அண்ட் தட்ஸ் இட். தேங்க்யூ ஃபார் மேக்கிங் பார்ட் ஆஃப் த டே. I'll see you soon in the next one. Take care and do what you love, my dear friends. Bye bye.